கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. வெல்கம் டு பரமௌஷதம் நாராயணியம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 16 நுழைய போறோம். போன சாப்டர்ல நாம பகவானோட ஒரு அவதாரமான அந்த கபில அவதாரம், கபில உபதேசம் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பகவானோட அடுத்த அவதாரம் நர நாராயண அவதாரம், நாராயணத்தில் சொல்லப்படும் 3வது அவதாரம். சாப்டர் 10ல நாம பார்த்தோம், பிரம்மதேவனோட உடல் பாகத்திலிருந்து மரீச்சி, அங்கிரஸ், நாரதர் இந்த மாதிரி வந்த அந்த அந்த லைன்ல தக்ஷன் என்றவரும் தோன்றினார் இல்லையா? அந்த அந்த அடுத்தது தர்மதேவரையும் படைத்தார்னு பார்த்தோம். 2 கான்சிக்யூட்டிவ் ஸ்லோகத்துல, ஒண்ணுத்துல மரீச்சி, அங்கிரஸ், அத்ரி அவள் எல்லாம் படைச்சிட்டு, அடுத்த இதுல தக்ஷன் அவள் எல்லாம் படைச்சிட்டு, அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம் தர்மதேவரையும் படைத்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இவர்கள் எப்படி படைப்பு தொழில்றதை மேலும் கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சாப்டர் 16ஓட முதல் ஸ்லோகம். தக்ஷோ விரிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிக ஷோடச சாப கன்யாஹ தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷுக்ஸ்வதாம் ச ஸ்வாகாம் ஹவீர் புஜி சதீம் கிரிஷே த்வதம்ஷே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பட்டத்ரி என்ன சொல்றாருன்னா, பிரம்மதேவனோட மகனான தக்ஷ பிரஜாபதி, பிரம்மதேவனோட மகன். ஓகே, ஸ்வயம்பூ மனு சதரூபை, இவாளும் பிரம்மாவோட உடம்ப பாதி பாதியா ஆண் பெண்ணை ஆக்கி படைக்கப்பட்டவர்கள் தான். இவாளோட ஒரு மகள் தான் தேவகூத்தி. யாரு கர்தமரை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளுக்கு பகவான் கபில அவதாரம் அவளுக்கு கபிலன சுவாமியாக பகவான் பிறக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ அதே ஸ்வயம்பூ மனு சதரூபைக்கு இன்னொரு மகள் பிரசூதி அப்படின்ற ஒரு மகள். இந்த பிரசூதிய ஸ்வயம்பூ மனு சதரூபையும் தக்ஷ பிரஜாபதிக்கு, தக்ஷ பிரஜாபதி அதாவது பிரம்மாவோட ஒரு பிள்ளையான தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இவா 2 பேருக்கும், அதாவது தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் 16 பெண் குழந்தைகள் பிறந்தனர். 16 பெண் குழந்தைகள் பிறந்தனர். இவர்கள்ல இந்த 16 பேர்ல 13 பேரை தர்மராஜனுக்கும், பித்ருக்களுக்கு ஒரு பெண்ணையும், அக்னி தேவருக்கு ஒரு பெண்ணையும், 13 + 1 + 1 15 ஆயிடுச்சா. இதனால்தான் நம்ம ஒரு பெண்ணு அக்னிக்கு, அந்த அக்னிக்கு திருமணம் செய்து கொடுத்த பெண்ணின் பெயர் ஸ்வாகா, பித்ருக்களுக்கு கொடுத்த பெண்ணின் பெயர் ஸ்வதா. அதனாலதான் அக்னி தேவனுக்கு நம்ம ஆகுதி கொடுக்கும் போது ஸ்வாஹான்னு சொல்றோம் இல்லையா? அக்னி தேவனோட ஒய்ஃபும் அதுல சேர்ந்துக்கிறாளாம். அவள் பேரை சொல்லி நம்ம அக்னி தேவனுக்கு அந்த யஜ்ஞம் யாகம் இதுல எல்லாம் நம்ம நெய் சேர்க்கறது, நிறைய வஸ்துக்களை சேர்க்கறது, இதெல்லாம் பண்றோம். 15 பேர் ஆயிடுத்து. 13 பேரை தர்மராஜனுக்கு, ஒரு பெண்ணை பித்ருக்களுக்கு, ஒரு பெண்ணை அக்னி தேவனுக்கு, அதாவது ஸ்வதா என்ற பெண்ணை பித்ருக்களுக்கும், ஸ்வாகா என்ற பெண்ணை அக்னி தேவனுக்கும் கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இன்னொரு பெண், அதாவது சதி என்ற பெண்ணை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட மீனிங். செகண்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பட்டத்ரினா, தர்மராஜனுக்கு 13 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இல்லையா? அதுல ஒரு மனைவியின் 13 பெண்கள்ல ஒரு மனைவியின் பெயர் மூர்த்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மூர்த்தி. இந்த மூர்த்தி என்பவள் ஈன்றெடுத்த 2 இரட்டை சகோதரர்கள், ட்வின் பிரதர்ஸ். அவாதான் நரநாராயணர். சாக்ஷாத் விஷ்ணுவின் அவதாரம். இது பகவானோட 3வது அவதாரம். ஆஸ் பர் பாகவதம், ஆஸ் பர் நாராயணியம். இந்த நாராயணி வரிசையில் வரும் 3வது அவதாரம் தான் இது, நரநாராயண அவதாரம். இந்த அவதாரத்துல பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தேவர்கள். பலவித இசைக்கருவிகளை வாசித்து மலர் மாறி தூவி அப்படி மலர் மாறி பொழிந்து சந்தோஷப்பட்டனர் தேவர்கள் எல்லாம். இதுதான் 2வது ஸ்லோகத்தோட மீனிங். முன்னாடியே நாம சொன்னேன் இல்லையா, எல்லா அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த அவதார நோக்கத்தோட தான் பகவான் அவதாரம் பண்ணுவார். அந்த அவதார நோக்கம் முடிஞ்ச உடனே பகவான் அந்தர்த்தியானம் ஆயிடுவார்னு. இப்ப ஸ்லோகா 3ல எதனால இந்த நரநாராயண அவதாரம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சகஸ்ர கவச்சன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் 1000 கவச்சங்களை அணிந்து கொண்டிருந்தான். அதாவது
தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக 1000 கவச்சங்கள் அணிந்து கொண்டிருந்தான். சோ இந்த அசுரன் இல்லையா, இவனை அழிக்கணும். அதனால இந்த நரநாராயணர்கள் 1000 ஆண்டுகள் தவம் இருந்து 1000 ஆண்டுகள் போரிட்டு சகஸ்ர கவச்சனோட ஒவ்வொரு கவச்சம் அவ 2 பேரும் மாறி மாறி நரநாராயணர் இவ 2 பேருமா மாறி மாறி போரிட்டு அவனுடைய 999 கவச்சங்களை தகர்த்து எடுத்து அதற்கு பின் கடைசியாக இருந்த ஒரு கவச்சத்தையும் தகர்த்தெடுத்து அழகா அது ரொம்ப ஈஸியா அந்த கவச்சத்தையும் எடுத்து அது அவரை சகஸ்ர கவச்சன் என்ற அசுரனை மாய்த்தனர். அவன் அப்படிதான் மடிந்து போனான். அந்த அசுரனை அழித்தனர். இதுதான் நரநாராயண அவதாரத்தோட நோக்கம். 4வது ஸ்லோகம். சகஸ்ர கவச்சனை அழித்த பிறகு அவர்கள் மோட்சத்தை அடைவதற்காக வழிமுறைகள், அந்த மோட்சம் அடைவதற்கான என்னெல்லாம் தர்ம வழிகள் இருக்கோ அதெல்லாத்தையும் கடைபிடித்துண்டு அவர்கள் பதரிகா ஆசிரமம், இன்னைக்கு பத்ரிநாத் சொல்றோம் இல்லையா, அங்க அவர்கள் வசித்து வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். அப்போ இது ஏதோ ஒண்ணு வேணுமே, இந்திரனுக்கு யாராவது நன்னா இருந்தா அவனுக்கு பொறுக்காது. சோ இந்திரன் என்ன பண்ணா, அவள் மேல அந்த நரநாராயணோட அழகுல அவளோட அந்த தர்ம வழிகள் கடைபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறாமை கொண்டு அவர்களுடைய தபஸை, அவர்களுடைய தியானத்தை, அவர்களுடைய இந்த வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையை கொஞ்சம் அசைச்சு பார்க்கணுன்றதுக்காக இந்திரன் என்ன பண்றான், மன்மதனையும் அவன் கூட தன்னோட தேவமாதர்களோட கூட்டத்தையும் அனுப்புறான். இந்த மன்மதனும் தேவமாதர்கள், இதுதான் 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த மன்மதனும் தேவமாதர்களும் அங்கு அந்த பத்ரிகாசிரமத்துக்கு அவர் நரநாராயணரோட தவத்தை கலக்கிறதுக்கு அப்படி முயற்சி எடுத்தாலும், அதாவது மன்மத அம்பும்பாலியா, அந்த காமதேவனோட வில்லும்பாலே, அது மாதிரி அந்த தேவமாதர்களோட கடைக்கன் பார்வையான அம்பை விட்டு அசைச்சு பார்த்தாலாம். ஆனா பகவான் அசையவே இல்லையாம். அதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டானாம் மன்மதன். அவனை பார்த்து புன்முறுவலோட பகவான் சொன்னாராம். என்ன சொன்னார்? அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், 6வது ஸ்லோகத்துல, ஓ மன்மதா, அச்சம் வேண்டாம், பயப்படாதே, இங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுலேந்து அவ்வளவு அழகழகான ஸ்திரீகளை பகவான் தோற்றுவித்தாராம். அந்த ஸ்திரீகளோட அழகு அப்படி இருந்துதான். அதாவது அதை பார்த்து அந்த மன்மதனுக்கு வெக்கப்பட்டானாம். ஐயோ, என்னோட தேவமாதர்கள், என் கூட வந்த தேவமாதர்கள் கூட இவ்வளவு அழகா இல்லையே அப்படின்னு மன்மதன் வெக்கப்பட்டான். அவ்வளவு அழகான ஸ்திரீகள் பகவானுக்கு பணிவிடை செய்ய பகவானோட மனத்திலிருந்து தோன்றினார்களாம். நான் நினைச்சா தோற்றுவிக்க முடியாதா, நீ என்ன அங்கேருந்து இந்திரலோகத்திலேருந்து கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கிற மாதிரி பகவான் புன்முறுவலோடு மன்மதனுக்கு இதை காட்டினார். ஸ்லோகம் 7ல அப்படி உன்னோட தவத்தை கெடுக்க வந்த மன்மதனும் அவர்கள் கூட்டத்தினரும் வெட்கப்பட்டனராம். அதாவது எதை பார்த்து வெட்கப்பட்டனர்? அந்த பணிப்பெண்கள், பகவானோட பணிப்பெண்களோட உடலில் இருந்து வரும் நறுமணம் அப்படி பயங்கர அளவுக்கு இருந்துதான். அதை பார்த்துட்டு தங்களோட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவர்கள் வெட்கப்பட்டாராம். மேலும் நீ என்ன பண்ணின பகவானே, உன்னுடைய உசந்தவளான பேரழகியுமான ஊர்வசியை அவர்களுக்கு பணி செய்ய அவர்களுடன் அனுப்பி வைத்தார். அவர்களும் அதை மிகுந்த வெட்கத்துடன் பெற்றுக்கொண்டனர் என்று பட்டத்ரி சொல்லி இந்த ஸ்லோக 7 முடிக்கிறார். ஸ்லோகா 8ல ஊர்வசியையும் உன்னுடைய மகிமையாக கேட்ட மகிமை ஊர்வசியையும் பார்த்துட்டு பகவானோட நரநாராயணர்களோட மகிமையை மன்மதன் மூலம் கேட்டு அறிந்த இந்திரன் அப்படியே கலங்கி போயிட்டானாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அவதாரம் இந்த நரநாராயண அவதாரம். இதை விட சிறப்பு வாய்ந்தது எது தெரியுமாங்கிறார் பட்டத்ரி. அதாவது நரநாராயணர் அவதாரமே சிறப்பு தான், ஆனா இதோட சிறப்பு வாய்ந்தது நீ கிருஷ்ணராக அவதாரம் பண்ணினியே, அந்த திருவடிவு இன்னும் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி பட்டத்ரி இந்த 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 9வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், பிரம்மாவோட ஒரு பிள்ளையான தக்ஷ பிரஜாபதி இல்லையா, அவர்தான் பிரசூதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது சுவயம்பு மனு சதரூபையோட இன்னொரு பொண்ணான பிரசூதியை கல்யாணம் பண்ணிக்கிறார் பார்த்தோம். இந்த தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணார், ரொம்ப ரஜோகுணம், அதாவது கோபம், எப்ப பார்த்தாலும் கோபம். ரஜோகுணம்னா நம்ம பார்த்தோம், ரொம்ப ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ராட்சச குணம்னே சொல்லலாம். அறிவிழந்து பகவான சிவனையும் மதிக்கல, விஷ்ணுவையும் மதிக்கல, அவரோட
பெண் சதியை தான் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார். தன்னோட மாப்பிள்ளையாக சதியை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போதிலும், தன்னுடைய மாப்பிள்ளையாக சிவபெருமான் ஆன போதிலும், அவர் தக்ஷ பிரஜாபதி சிவனை துளி கூட மதிக்கவில்லை. அப்போ ரொம்ப பகத்து கொண்டார். அப்படி இருக்கிறத அவர் ஒரு யாகம் நடத்தினார். தக்ஷ யாகம்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த யாகத்துல கலந்துக்க வந்த சதியை அவர் மிகுந்த அவமானப்படுத்தினார். சதி யாரு? அகைன் ஐ எம் ரிமைண்டிங் யூ, பிரசூதியோட ஒரு பொண்ணு, தேவகூதியோட சிஸ்டர், சகோதரி. ஸ்வயம்பு மனு சதரூபை, பிரசூதியோட பொண்ணு சதி, ஸ்வயம்பு மனு சதரூபையோட இன்னொரு பொண்ணுதான் பிரசூதி. இப்படி 9வது ஸ்லோகம் முடியறது. 10வது ஸ்லோகத்துல சதியை ரொம்ப அவமானப்படுத்தினால் சிவனுக்கு ரொம்ப சீற்றம் வந்தது, கோபம் வந்தது. அப்படி கோபம் சிவபெருமான் யாகத்தை டோட்டலா அழித்து விட்டார். யாகம் அழிக்கப்பட்டது, தக்ஷனுடைய தலை வெட்டப்பட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள் எந்த யாகமும் நடுவுல நிக்க கூடாதுன்னு விஷ்ணுவை வேண்ட, விஷ்ணு அந்த யாகத்தை தக்ஷனுக்கு உயிர் கொடுத்து அவனுக்கு வேறு தலை கொடுத்து அந்த யாகத்தை கம்ப்ளீட் பூர்த்தி பண்ணி சம்பூர்ணம் பண்ணி வைக்கிறார் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் சிவபெருமான் மன அமைதி அடைந்தார். அப்படி எல்லாருக்கும் மனசாந்தி அளிக்கும் குருவாயூரப்பா, நீ என்னை காத்தருள்வாய் அப்படின்னு சொல்லி அழகான இந்த நரநாராயண அவதாரத்தை நமக்கு கொடுத்து பட்டத்ரி இந்த சாப்டரை சம்பூர்ணம் பண்ற. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அடுத்த சாப்டர் அடுத்த எபிசோட்ல.